இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த அம்மா, இது வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து தச்சு சேல் பண்ணிட்டு இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கு. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100க்கு 100% ஃப்ராடு இது பண்ணுறது. இந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரெஸ் விற்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி காசை வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை அனுப்புறதே கிடையாது. ஆனால் மூஞ்சியெல்லாம் காமிச்சு வீடியோ போடுவாங்க. நீங்கள் நம்புற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் காசு கொடுத்ததுக்கப்புறம் எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு வரவே வராது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அம்மா கிட்ட வந்து நான் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன். எப்போ ஆர்டர் போட்டேன்னா 2025 பிப்ரவரி மாதம். உடனே காசு அனுப்புங்க, நிறைய ஆர்டர் எனக்கு வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி வாங்குச்சு. அதுக்கப்புறம் காசை போட்டதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரையும் ட்ரெஸ் வரவே இல்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் பார்க்குறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுறேன் இப்போ வந்துருவாங்க ட்ரெஸ், அப்போ வந்துருவாங்க ட்ரெஸ்ன்னு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் மெசேஜ் பார்க்குறதே கிடையாது இந்த அம்மா. அதுக்கப்புறம் அது வந்துட்டு எதுவுமே தெரியாமல் நீங்கள் உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்குறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த வேலை. என்னடா நம்ம மெசேஜ் ரிப்ளையும் பண்ண மாட்டேது, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது போடுற ட்ரெஸ்ஸுக்கு திருப்பி நான் என்கொயரி பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறேன். உடனே பேசுதுங்க, உடனே மெசேஜ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் ஆர்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு போடுது. இது எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ வரும், நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்புங்க அப்படி இப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் போடு. திருப்பி நான் அந்த மாதிரி ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன், எனக்கு இன்னும் வரல அப்படின்னா திரும்ப மண்டே வந்துடும், அடுத்த மண்டே வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும், இப்படியே சொல்லி நாளை ஓட்டுங்க. நான் பொறுமை தாங்க முடியாமல் ஒரு மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு திட்டிட்டேன். அப்படி போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிருச்சுன்னா, உங்கள் ட்ரெஸ் வந்து டிஸ்பேச் ஆயிருச்சுன்னு. சரி நீ கொரியர் ஸ்லிப் அனுப்புமா அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அனுப்பல. இந்த வந்துடும். இது என்ன மாதிரியான ஜென்மம்னே தெரியல எனக்கு. இது பேசுனா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கேளுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக குர்த்திஸ் இருக்குது மேம். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ டைம் கிடைக்கும் போது எடுத்து பார்த்து அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ என்ன வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கும். கலம்கரியில் 4-5 டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் சைஸு ஸ்க்ரீன்ஷாட்டு, நீங்கள் எந்த ஊர் இது சொல்லிட்டிங்கன்னா நான் ப்ரைஸு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சொல்லிடுவேன். வந்துடும் மேம். நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் வந்து ஒருத்தரை ஏமாற்றலாமோ அந்த அளவுக்கு வந்து ஏமாற்றக்கூடிய ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏமாத்துமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது மூஞ்சி இருக்காது. அவ்வளோ டீசெண்டான ஒன்று. ஆனால் இது வந்து இன்னும் எத்தனை பேர்ட்டையோ இந்த மாதிரி காசு வாங்கி ஏமாத்திருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இது போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இருந்துச்சு. அப்போ வந்து என்ன மாதிரியே பலர் வந்து கொடுத்துருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வரல. இப்போ இதோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா எல்லாம் ஆஃப். சரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம்னா ஃபோன் எடுக்கிறதே கிடையாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது கிடையாது. இவளை இப்படியே விட்டுறலாமான்னு விடக்கூடாதுல. இது எல்லாருக்கும் தெரியணும். இது மாதிரி நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறுவாங்களே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்ட ட்ரெஸ்ஸு தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை அனுப்புங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரி காசு கொடுத்து ஏமாந்தவங்க யாருனாச்சும் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ போடுங்க. போட்டிங்கன்னா தான் அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி பொம்பளைகள்கிட்ட ஏமாற மாட்டாங்க. 495 ரூபா நான் ஒரு ஆளே கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சாதாரண காசே கிடையாது. இது எத்தனை பேர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திருக்குங்கிறது தெரியல. ஆனால் மூஞ்ச காமிச்சு தான் வீடியோ போடுது. இது வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணல. நான் 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். வராத பட்சத்துக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறமே இது வந்து எனக்கு ரிப்ளை பண்ணது வரல அப்படின்னா இது எந்த மாதிரி கொண்டு போகணுமோ நான் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.